வணக்கங்க. இன்னைக்கு நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, குறிப்பா இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்ங்க. அதாவது பூஞ்சை தொற்று அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். குறிப்பா அக்குள் பகுதிகளில், காலோட இடுக்குகளில் அண்ட் அதிக ஸ்வெட் ஆகிற இடத்துல, அதாவது அதிகமாக வேர்க்கக்கூடிய இடங்கள்லாம் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். குறிப்பா பொது இடங்கள் இருக்கும் போதெல்லாம் இந்த அரிப்பு ஏற்பட்டு அவங்க தனக்கு தெரியாமே சொரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் வெளியே இருந்து பார்க்கும்போது ரொம்பவே வியர்டா இருக்குங்க. ஆனா இந்த பூஞ்சை தொற்று எதனால வருது, எப்படி வருது, அதை போக்கிக்கிறதுக்கான வழிகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சு போவாங்க. அதாவது இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை ஆங்கிலத்தில் டீனியா க்ரூரியா அப்படின்னு சொல்லுவோம். ஈஸியாக பரவக்கூடிய ஒரு பூஞ்சை தொற்றுங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சூடாக இருக்கிற இடத்துல அண்ட் ரொம்ப வேர்த்து ஈரமாக இருக்கிற இடங்கள்ல இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வருங்க. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட சுற்று வட்டாரங்களில் ரொம்ப தடிமனாகவும் உள்ளே படர்ந்து ஒரு ரெட் கலரில் இல்லைனா ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துருக்குங்க. இதை தான் பூஞ்சை தொற்று அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை நோய் இருக்கவங்க அண்ட் ஒபிஸ், ரொம்ப குண்டாக இருக்கவங்க அண்ட் ரொம்ப முக்கியமாக அடலசன் பீரியட், அதாவது 13 to 25 வயசுக்குள்ள இருக்க பசங்களா இருக்கட்டும் பொண்ணுங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த பூஞ்சை தொற்று வரக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் குறிப்பாக ஏன் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப இளைஞர்கள் மத்தியில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும், வெளியே போகிறப்பவா இருக்கட்டும், அவங்க ரொம்பவே அதிகம் விளையாடுவாங்க அண்ட் அவங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அதிக வேர்க்கவும் செய்யும். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேர்த்து வந்ததுக்கப்புறம் அவங்க அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணாமல் அதே ட்ரெஸ்ஸோட ரொம்ப நேரம் இருக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரங்கள் இருக்கும்போது அந்த ஈரமான இடங்களில் இந்த ஃபங்கஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க. அண்ட் குறிப்பாக ஹாஸ்டலில் இருக்கிற பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும், அவங்க அதே ஈர ட்ரெஸ்ஸோட ரொம்ப நேரம் அதை மாற்றாமல் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஃபங்கஸ்க்கு அது ரொம்பவே சந்தோஷமாக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குங்க அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குறிப்பாக பசங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ட்ரெஸ்ஸை துவைக்காமல் நிறைய தடவை போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் அந்த ட்ரெஸ்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. அவங்க ட்ரெஸ்ஸை மட்டும் சேர்ந்து ஷேர் பண்ணலங்க, கூட இருக்க ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஷேரிங் இஸ் கேரிங் நண்பேண்டா அப்படின்னு சொல்லி ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோட ட்ரெஸ்ஸை ஷேர் பண்ணோம் அப்படின்னா இருக்கிற ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மற்றவங்களுக்கும் பரவறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விளையாட முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வேர்வையை நல்லா தொடச்சிக்கோங்க, முடிஞ்சா குளிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கிளீனான துவைச்ச ட்ரெஸ்ஸை பயன்படுத்துங்க. குறிப்பாக இன்னர்வேர்ஸ் எல்லாமே டெய்லியுமே துவைச்சு டெய்லியும் பயன்படுத்துங்க. ஒன்னவே திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்கான ஆயுர்வேத வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் எண்ணெய்ங்க. தேங்காய் எண்ணெயில் லாரிக் ஆசிட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க, ஒரு 3-4 தடவை டெய்லி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சரியாகுங்க. அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெங்காய சாறு. இதுவும் ஒரு கிருமி நாசினியாக செயல்பட்டு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை போக்கும். அது மட்டும் இல்லாமல் உப்புங்க. உப்பில் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால நீங்கள் உப்பு தண்ணியில் குளிச்சாவோ இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிற இடத்துல உப்பு தண்ணியால் கழுவுனீங்க அப்படின்னாலும் உங்களோட ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக போகுங்க. அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேப்பிலையை நல்லா அரைச்சிக்கிட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணுங்க. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் படிப்படியாக கம்மியாகும். அண்ட் ஃபோர்த் ஒன், இந்த சென்டட் சோப்ஸ் அண்ட் பெர்ஃப்யூம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துருங்க. இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை அதிகப்படுத்தி விட்டுரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸை ஷேர் பண்ணுறது இதெல்லாம் முடிச்சிருங்க. குறிப்பாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் கர்ச்சீஃபை கூட ஷேர் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வழிமுறைகளை செயல் பண்ணுங்க, உங்கள் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் போயிடும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக இருந்தீங்க அப்படின்னாலே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்குங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், அதுக்கான கரெக்டான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். தேங்க்யூ.